ஹாய் வியூஸ், வெல்கம் பேக் டு வர்ஷா கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான கடலை மாவு முறுக்கு எப்படி செய்யலாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பேனில் நான் 2.5 கப் அளவு பச்சரிசி மாவை ஆட் பண்ணியிருக்கேன். இது நம்ம வீட்டிலே நம்ம ரேஷன் கடை பச்சரிசியை வச்சு அரைச்சி நம்ம ரெடி பண்ண மாவு. இது நல்லா இப்போ வறுபட்டுருச்சு. லைட்டாக நம்ம சூடு பண்ணாலே போதும். இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ இது கூட நான் 1.5 கப் அளவு கடலை மாவை ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ஜலிச்சு எடுத்து இந்த மாவெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 1.5 கப் அளவு ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது கூட முறுக்குக்கு தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கலாம் உப்பு. நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவு நம்ம எள்ளு ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்ம எல்லா இடத்துலையும் மசாலா உப்பெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போ இந்த கை வச்சு இந்த மாதிரி பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நான் பட்டரை சூடு பண்ணி நான் சேர்த்துருக்கேன். லைட்டாக நம்ம ஹீட் பண்ணி சேர்த்தாலே போதும். ரொம்ப கட்டியாக இருக்கும், அதனால் லைட்டாக ஹீட் பண்ணி சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட் இது இந்த கட்டிகள் இல்லாமல் நம்ம பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா இந்த மாதிரி இப்படி வந்துச்சுன்னா நல்லா மாவு தண்ணி போதுமா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இது கூட நம்ம நல்லா மாவு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்தாச்சு. பாருங்கள், மாவு சாஃப்டாக நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம கொஞ்சம் நேரம் ஒரு 2 மினிட்ஸ் ஊற வச்சு நம்ம எடுத்துக்கலாம், கொஞ்சம் சாஃப்டாக ஆகிறதுக்கு. நீங்கள் புளியும் போது அப்போ கொஞ்சம் ஈஸியாக வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு மாவு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம முறுக்கு புளியறதில் லைட்டாக நம்ம ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம போட்டு மூடிட்டு, இப்போ எண்ணெய் நல்லா சூடாக காஞ்சதும் நம்ம சிம்மில் வச்சுட்டு தான் இந்த மாதிரி புளியணும். இல்லை நீங்கள் கரண்டியில் வச்சு புளியினாலும் புளியலாம். சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி புளிஞ்சிட்டு கடைசி இந்த ஸ்டாப் பண்ணுற ஓரத்தை நம்ம கரண்டியாட்டை கட் பண்ணிவிட்டு நம்ம இது மேலே சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பக்கம் நம்ம குக் ஆகும், நம்ம மறுபக்கம் நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஒரு முறுக்காக போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நீங்கள் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம ஒரு பக்கம் நல்லா குக்காகி ரெடி ஆகிடுச்சு முறுக்கலாம். இப்போ 2 பக்கமாக நான் திருப்பி போட்டு எடுத்தாச்சு. சூப்பரான நம்ம கடலை மாவு முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கிருஷ்ண ஜெயந்தின்னு ஸ்பெஷல் ரெசிபி. இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கி நீங்கள் ஈஸியாக இந்த கடலை மாவு முறுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா வர்ஷா கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், சூப்பரான நம்ம கிறிஸ்பியான பட்டர் கடலை மாவு முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம கடைகளில் சாப்பிட்ற மாதிரி அந்த முறுக்கு மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இது உங்களுக்கு நான் உடச்சி காட்டுறேன். சூப்பராக நல்லா சாஃப்டாக நல்லா முறுக்கு வந்துடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வர்ஷா கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.